திமுகவின் இன்னொரு முகமா தாவேகா இருக்கா? இல்லை, இது திமுக, தாவேகா, அதிமுக, தினகரன், திருமாவளவன், அண்ணாமலை யார் முதலமைச்சராக இருந்தாலும் இது போன்ற லாக்அப் டெத்துக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். அயோக்கியன் அண்ணாதுரைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களுடைய அந்தரங்க வேலைகள் வரை காவல்துறை தான் செய்யும். இவர்களுக்கு விபச்சார பெண்கள் வேண்டும் என்று சொன்னாலும் கூட காவல்துறை தான் போய் கூட்டு வரும். ஜெயலலிதா யாரை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை திடீர்னு உள்ள போடும், கஞ்சா கேச போடும். செரீனா நடராஜனுக்கு கர்ப்பமாக இருந்தார் என்ற ஒரே குற்றம் தான். ஜெயலலிதா ஒரு பெண்ணா இல்ல பேயான்னு தெரியல. சசிகலா சொன்னது கேட்டு 100 கிலோ கஞ்சா கேச போட்டு செரீனாவை ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை வைத்து வயிற்றில ஷூக்கால்ல மிதிச்சு அந்த கர்ப்பத்தை களைச்சு செரீனாவுக்கு ஜெயில போட்டாங்க. விஜய் தானே பேசியிருக்காரு, யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா என் மகனோட ஆட்சி நடக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் தானே பேசியிருக்காரு. வசனம் பேசுறதுல குறையே இல்லைங்க. ஜெயலலிதாவும் அப்படித்தான் சொல்லுவார், கருணாநிதி அப்படித்தான் சொல்லுவார், எடப்பாடி அப்படித்தான் சொல்லுவார். இவர்களுக்கு எல்லாம் மாற்று தானே விஜய். மாற்றுல சொல்ல முடியாது. அதே அதிகாரி தானே. அந்த அதிகாரி லஞ்சம் வாங்காம விஜயால் தடுக்க முடியுமா? புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்ல ராத்திரி பூரா அந்த வீதியே ஜெயின் இருக்கு. என்ன வேலை? பணம் வாங்குறதான வேலை. அஜித் குமார அடிச்சே கொண்டான், ராத்திரி பூரா அடிச்சான், உயிர் போகிற அளவுக்கு கத்துறான். அந்த ஊர்ல 50 ஆம்பளைகளே இல்லை, ஒரு 5 வக்கீலே இல்லை. அந்த ஊர்ல 5 வக்கீல் போனா தள்ளி கேட்டுக்கலாமா? ஏன்டா இல்லீகல் அடிக்கிற, கோர்ட்டு கால கொடுத்து ரிமாண்ட் பண்ண, நீதிமன்ற தலையிடும். 5 வக்கீல் இந்த ஊர்ல இல்லையா? போலீஸ் அதிகாரி இல்லாமல் இந்த நாட்டில் கஞ்சா கடத்த முடியாது, சாராய கடத்த முடியாது, அபின் கடத்த முடியாது, விபச்சாரம் பண்ண முடியாது, மணல் திருட முடியாது, சவுடு மண் திருட முடியாது, களிம எதையுமே திருட முடியாது போலீஸுக்கு தெரியாம. என்ன காரணம்? அத்தனை அக்யூஸ்டுகளுமே போலீஸ் தான். காவல்துறை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட் ஆகும்போது 5 கோடி ரூபாய் வீடு கட்டுறான். எப்படிங்க சாத்தியம்? எல்லா ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் 50,000 கோடி 40,000 கோடி பில்டர்கள் பூரா போலீஸ் அதிகாரிகளும் IAS அதிகாரிகளுடைய பணம் தான். இந்த பினாமிகள் 100 பினாமி இருக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலில் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்முடைய நேரம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, படு பாதாளத்துக்கு போயிடுச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூக்கி நட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார் ஜோசப் விஜய். இன்றைக்கி நாகர்கோவில் ஒரு மாற்றுத்திறனாளியை கைது பண்ணி சிறையில் அடித்து சிறையிலே கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. திமுகவின் இன்னொரு முகமாக தாவேகா இருக்கா? இல்லை, இது திமுக, தாவேகா, அதிமுக, தினகரன், திருமாவளவன், அண்ணாமலை யார் முதலமைச்சராக இருந்தாலும் இது போன்ற லாக்அப் டெத்துக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் இதை திருமாவளவனே ஒரு முறை சொல்லியிருக்கேன், நானே முதலமைச்சராக இருந்தாலும் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். என்னால் அந்த காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாது, நானும் ஊழல், விஜய் கட்சியும் ஊழல், அதிமுக ஊழல், திமுக ஊழல். ஏன்னா இவர்களுடைய திரைமறைவு வேலைகளை செய்வது காவல்துறை. அப்போது காவல்துறை மீது இவர்களே நடவடிக்கை எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, காங்கிரஸ்காரன் காலத்தில் காவல்துறை சுயமாக செயல்பட்டது. நீங்கள் வைகுந்துன்னு ஒரு அதிகாரி இருந்தார், ஐஜி. அன்றைக்கெல்லாம் ஐஜி தான். அருள்னு ஒரு அதிகாரி இருந்தார், ஐஜி அருள், வைகுந்து போன்றவர்கள்லாம் எந்த அரசியல்வாதிகளுக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். அரசியல்வாதிகள் அவர்களுக்கு உத்தரவே பிறப்பிக்க முடியாது. நீங்கள் அயோக்கியன் அண்ணாதுரைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களுடைய அந்தரங்க வேலைகள் வரை காவல்துறை தான் செய்யும். இவர்களுக்கு விபச்சார பெண்கள் வேண்டும் என்று சொன்னாலும் கூட காவல்துறை தான் போய் கூட்டு வரும். அதிகாரி தான். அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு ஒரு பெண்ணை விரும்பினார். அந்த பெண் அண்ணாவை விரும்பலை. அண்ணா முதலமைச்சரான பிறகு காஞ்சிபுரம் கெஸ்ட் ஹவுஸில் உட்கார்ந்து அன்னைக்கு பெரிய அதிகாரியே டிஎஸ்பி தான், டிஎஸ்பி விட்டு கூட்ட சொன்னார். அண்ணாதுரை, அயோக்கியன் அண்ணாதுரை. அந்த பெண் நீங்கள் ரயில்வே ட்ராக்கில் சடலமாக கிடந்தாள். இதெல்லாம் வரலாறு. அப்போ எங்கே ஆரம்பிச்சது?
அயோக்கியத்தனம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை எடுபடியாக மாற்றிட்டான். கருணாநிதி இப்போ பொதுக்கூட்டம் பேசுகிற பொழுது ஆள் இல்லைன்னா காவல்துறை ஏஆருக்கு ஃபோன் பண்ணி பட்டாலியனுக்கு ஃபோன் பண்ணி சிவிலில் வந்து உட்கார சொல்லுவாங்க. இதெல்லாம் எழுதப்படாத விதி. ஜெயலலிதா யாரை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை தூக்கி உள்ளே போடும். கஞ்சா கேஸை போடு. என்ன கேஸு? கஞ்சா கேஸை போடு. சரினா மீது சரினா நடராஜனுக்கு கர்ப்பமாக இருந்தார் என்ற ஒரே குற்றம்தான். ஜெயலலிதா ஒரு பெண்ணா இல்லை பேயான்னு தெரியல. சசிகலா சொன்னது கேட்டு 100 கிலோ கஞ்சா கேஸை போட்டு சரினாவை ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை வைத்து வயிற்றில் ஷூக்காலில் மிதித்து அந்த கற்பத்தை களைச்சி சரினா தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இதெல்லாம் நடந்தா எல்லா கட்சியும் பார்த்துட்டு தான் இருந்தான். திமுக பார்த்தா, கம்யூனிஸ்ட் பார்த்தா, காங்கிரஸ் பார்த்தா, இவனெல்லாம் போய் அங்கே போய் எங்கே நிற்கணும்? ஜெயலலிதாட்ட மண்டி போட்டு நிற்கணும். எனக்கு கூட்டணியில் ஏதாவது சீட்டை கொடு, திருடுவதற்கு அனுமதியை கொடு, கண்டக்டர் லைசன்ஸு, கண்டக்டர் இவ்வளோ பேரை போடு, டிரைவர் இவ்வளோ வேலை போடு, இந்த வேலை கொடு, மகனுக்கு வேலை கொடு, அவனை கொடு, இவனை. இந்த கேடுகெட்ட கலாச்சாரம் எப்போ எங்கே வந்ததுன்னா திராவிட இயக்கம் வந்த பிறகு தான் வந்தது. வந்த பிறகு காவல்துறைக்கு பயமே போச்சு. இஓடபிள்யூன்னு ஒரு துறை இருக்குது, எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கு. அதில் ஏடிஜிபி வர்ற ஒருத்தர் 5 கோடி ரூபா கொடுத்து வர்றார். ஏன் இதுவரை 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா ஒட்டி கொடுக்குறேன்னு பலாயிரம் கோடியை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு, இப்படி தேக்கு மர திட்டம் எல்லா ஏமாத்துற பூரா அங்கே தான் வருவான். திராவிட இயக்கம் அவனை கூட்டு வாங்கிக்குவான். போலீஸ் அதிகாரி லஞ்சம் வாங்கிக்குவான். அப்போது பலாயிரம் கோடி கொள்ளை. ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் வீட்டில் வச்சுருந்த சேர்த்து வச்ச பணம்லாம் 10% வட்டி கிடைக்குன்னு கொடுத்து பாதி பேர் செத்தே போயிட்டான். இப்படி ஊழலுக்கு அரசியல்வாதிகள் ஊழல் செய்வதற்கு யாரை பயன்படுத்துகிறான்? காவல்துறையை பயன்படுத்துகிறான். ரியல் எஸ்டேட் கமிஷனர் ஏகே விஸ்வநாத பிள்ளை கமிஷனர் 20,000 கோடி ரூபா சொத்து இருக்கு. ஜாங்கிட்டுடைய பையன் ஒரு பெரிய நிறுவனம், எம்ஜிஎம் நிறுவனத்தில் வைஸ் பிரசிடென்ட், 5,000 கோடி கொடுத்துருக்காரு. ஏது இந்த 5,000 கோடி? எவனாவது கேட்டானா? அனைத்து கட்சிக்கு இருக்கான், எவனா கேட்டானா? மானங்கெட்ட பயிலுவோம். அப்போ காவல்துறை யாருக்கும் பயப்பட வேண்டிய அரசியல். இவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் மந்திரி பிடிச்சி அங்கே இடத்துல வாங்கிட்டு வருவான். பல காவல்துறை அதிகாரிகள் தெரியும். புட்டியோடு போய் ஏங்க நான் 10 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கேன், இந்தாங்க 10 லட்ச ரூபா வைங்க, எனக்கு நீ கூப்பிட்டு எங்கள் டிசி சொல்லி அதே இடத்துல போட்டு கொடுங்க. இப்படி எத்தனை அதிகாரி வாங்கிட்டு வர்றான்? அப்போது எப்படி பயப்படுவான் அவன்? பாவம், ஒரு மாற்றுத்திறனாளி குட்கா, பான்பராக்கு, ஹன்ஸு இதை அதே நாகர்கோவிலில் மொத்த வியாபாரிகிட்ட போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். அதான் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லா விஷயத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாச்சுன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு பொட்டி கடை நடத்திட்டு இருக்காரு. பொட்டி கடையில் வந்து பான்பராக் வித்தாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கைது பண்ணது மட்டும் இல்லை, சிறையில் அடைச்சி கொலை பண்ணுற அளவுக்கு போனோன்னா அங்கே என்ன நடந்திருக்கு? ஒன்றும் இல்லைங்க. அதாவது அவனை மாமூல் கேட்குறாங்க. இப்போ மாதம் 15,000 ரூபா கொடுத்து டெய்லி 500 ரூபா மாமூல் கொடுன்னு கேட்குறாங்க. பான்பராக் விற்றுக்க, ஹன்ஸ் விற்றுக்க, எல்லா ஹராயினா விற்றுக்க, கஞ்சா விற்றுக்க. இதே விஜய் தானே பேசியிருக்காரு, யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா என் மகனோட ஆட்சி நடக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் தானே பேசியிருக்காரு. வசனம் பேசுகிறதுல குறையே இல்லைங்க. ஜெயலலிதாவும் அப்படித்தான் சொல்லுவோம், கருணாநிதி அப்படித்தான் சொல்லுவார், எடப்பாடி அப்படித்தான் சொல்லுவார். இவர்களுக்கெல்லாம் மாற்று தானே விஜய். மாற்றுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதே அதிகாரி தானே. அந்த அதிகாரி லஞ்சம் வாங்காமல் விஜயால் தடுக்க முடியுமா? இன்றைக்கி சாராய போத்தலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு தானே இருக்காங்க. சாராய ஆலைகள்லாம் ஓடிட்டு தானே இருக்குது. பிடபிள்யூ கான்ட்ராக்ட் பூரா அதே கொள்ளையடிச்சு தான் இருக்கான். புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் ஏன் 40 கார் டெய்லி இரவில் ராத்திரியில் நிற்கிது? என்ன வேலை? என்ன வேலை? புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் ராத்திரி பூரா அந்த வீதியே ஜெயிச்சேன்னு இருக்கு. என்ன வேலை? பணம் வாங்குறதான வேலை. அதாவது சினிமா வசனம் பேசுவதற்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு நீங்கள் நான் என்ன கேட்குறேன், ஊழல் இது வரைக்கும் ஊழல் செய்த அமைச்சர்களை முதல்ல நீங்கள் கைது பண்ணீங்களா? ஏன் சீன் போடுறீங்க? எப்படி? அனிதா நைட் முடிச்சா காலையில் வந்துட்டார், பலாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கார். ஹைவேஸில் 5 ஆண்டு காலம்
எனக்கு தெரிஞ்சு 1,00,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. 1,00,000 கோடி 5 ஆண்டுகளில். வருஷம் 20,000 கோடினா 1,00,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அவரை பக்கத்தில் டச் பண்ண முடியலையே. அப்போது அருண் ஐபிஎஸ் தான் அவர் போய் கைது பண்ணணுமா? உங்கள்கிட்ட காவல்துறை சட்டத்துறை உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? ஏன் செந்தில் பாலாஜியை பிடிக்க முடியலையா? அவ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஏபி வாங்குறாரு, ஹைகோர்ட்டில் ஏபி வாங்குறாரு. சட்டத்துறை உங்கள்கிட்ட இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? யாரை நடிக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் திருடுவதை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் திருடுவதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான், இதெல்லாம் சினிமா நடிப்பு தானே தவிர உண்மை 1% கூட உண்மை அல்ல. இப்போ இவ்வளோ அமைச்சர்கள் மேலே இவ்வளோ பட்டியலை போட்டிருக்கீங்க. இந்த அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் போன பிறகும் அவர்களுக்கு வந்து ஒரு கீறல் கூட விழலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு சாமானியர், ஒரு மாற்றுத்திறனாளி பொட்டிக்கடை நடத்திட்டு இருக்கார், அவர் கைது செய்து இன்னைக்கு கொலை பண்ணியிருக்கு காவல்துறை அப்படின்னா அந்த அந்த அரசனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது? அரசு கட்டமைப்பு ஊழலால் ஊறி போய் கிடக்கு. சாமானியனுக்கு இங்கே வந்து இப்போ பாதுகாப்பே இல்லை. நீங்கள் எடப்பாடி ஆட்சியில் அனில் அகர்வால்னு லண்டனில் உட்கார்ந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி என்னாச்சு கார்ப்பரேட் முதலாளி தூத்துக்குடி மாவட்டத்தை அவன் கட்டுப்பாட்டுக்கு ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டான். எத்தனை நாள்? கேரளாவில் பண்ண முடியுமா? ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாபில் பண்ண முடியுமா? மானங்கெட்டவர்கள் வாழுகிற நாடு. எடப்பாடி சொன்னார், இப்போ யார் அந்த மண்ணை பாதுகாப்பதற்கு போராடுகிற அத்தனை பேரையும் காவல்துறை பட்டியல் கொடுத்து தேடி தேடி குறிபார்த்து சுட்டான். ஏதாவது நாட்டில் போராட்டம் புரட்சி ஏதாவது மக்கள் ஒன்று சேர்ந்தானா அது தூத்துக்குடிக்கார பிரச்சனை. அது இப்படி ஜடங்கள் வாழுகிற நாடு, உணர்ச்சியற்ற சொத்தால் அடித்த பிண்டங்கள் வாழுகிற நாடு. இதில் எங்கெங்கே எவனுக்கு சொல்லணும் வருங்க? நான் என்ன கேட்குறேன், அஜித் குமாரை அடித்தே கொண்டான் திருப்பவனத்தில், கேட்க நாதியில். ராத்திரி பூரா அடித்தான், உயிர் போகிற அளவுக்கு கத்துறான். அந்த ஊரில் 50 ஆண்களே இல்லை, 50 ஆம்பளைகளே இல்லை, ஒரு 5 வக்கீலே இல்லை. அந்த ஊரில் 5 வக்கீல் போனால் தள்ளி கேட்டுக்கலாமா? ஏன்டா இல்லீகல் அடிக்கிற? கோர்ட்டு காலைல கொடுத்து ரிமாண்ட் பண்ணு, நீதிமன்றம் தலையிடும். 5 வக்கீல் அந்த ஊரில் இல்லையா? 5 ஆம்பளைகள் இல்லையா? ஒரு 50 பேர் போய் ஏன்டா அஜித் குமார் நைட்டு பூரா அடிக்கிற? என்ன தப்பு பண்ணிட்டான்? உன்னை அடிப்ப யார் அதிகாரம் கொடுத்தா? மலையாளி போய் கேட்பான். இவன் சினிமா தேட்டரில் போய் படுத்து கிடக்கிறான். அதே போல் பென்னி செய்யும் ஜெயராஜ் அதிமுக ஆட்சி காலத்தில் அடித்தே கொண்டானுங்க. அப்படி மகன் என்ன கேட்டான்? செல்ஃபோனு கேட்டான், அவன் கொடுக்கல. கொரோனா காலத்தில் என்ன போய் தூத்துக்குடியில் என்ன கப்பல்லையா கடத்தினான்? இந்த காவல்துறை அதிகாரிகள் போய் என்ன கேட்குறான்? லஞ்சம், செல்ஃபோன் கேட்குறான். கொடுக்க முடியாது. 500 கொடுக்கலாம், 1000 கொடுக்கலாம். செல்ஃபோனு 20,000 25,000 கொடுக்க முடியாதுண்ணா. அதுதான் நான் செஞ்ச குற்றம். கஞ்சா கடத்துறானா? சாராயம். போலீஸ் அதிகாரி இல்லாமல் இந்த நாட்டில் கஞ்சா கடத்த முடியாது, சாராயம் கடத்த முடியாது, அபின் கடத்த முடியாது, விபச்சாரம் பண்ண முடியாது, மணல் திருட முடியாது, சவுடு மண் திருட முடியாது, களிம எதையுமே திருட முடியாது போலீஸுக்கு தெரியாமல். என்ன காரணம்? அத்தனை அக்யூஸ்டுகளுமே போலீஸ் தான். எப்படி காவல்துறை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட் ஆகும்போது 5 கோடி ரூபாய் வீடு கட்டுறான்? எப்படிங்க சாத்தியம்? எனக்கு தெரிஞ்ச பல போலீஸ் கமிஷனர்கள் 20,000 கோடி வச்சுருக்கான். 20,000 கோடி எப்படி சாத்தியம்? எல்லா ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள், நீங்கள் இங்கே இருக்கிற பெரிய பெரிய பில்டர்கள் 50,000 கோடி 40,000 கோடி பில்டர்கள் பூரா போலீஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணம் தான் இந்த பினாமிகள். போகிற 100 பினாமி இருக்கான். ஒவ்வொருத்தர்கிட்ட குறைந்து 1,00,000 கோடி வச்சுருக்கான். இதெல்லாம் விஜய் மாற்றுவாரா? எப்போ மண்ணா மும்மாரி புலிகிறதா? எப்போ மழை பெஞ்சா என்ன, எப்போ வெயில் அடித்தா என்னடா? சரக்கை ஊத்துறா, டான்ஸை போடுறா. இதுதான் ஆட்சி நடக்குது. இப்போ திருப்பூர் அஜித்குமார் மரண வழக்கில் வந்து விஜய் அங்கே போய் நின்று வாடிய முகத்தோடு அவர் வீட்டில் போய் அவங்களுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். அவருக்கு நீதி வேண்டி போராட்டம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி நார்கோவில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி, குறிப்பிட்டு சொல்லணும், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரை வந்து இவ்வளோ சித்திரவதை குறை பண்ணவர் முதலமைச்சராக வந்து நாற்காலில் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் ஒரு வாய் இன்னும் திறக்கலையே. இல்லை, அதாவது காவல்துறையை வச்சு தான் எல்லா ஏவல் துறையும் செய்ய வேண்டியிருக்குங்க. இல்லை சார், இவர் ஒரு சாமானியனாக இருக்கார். காவல்துறை அரசோட ஏவல் துறையாக இருந்தாலும் இவர் ஒரு சாமானியன். இவருக்கும் அரசுக்கும் என்ன பிரச்சனை அங்கே இருந்துட போகுது? என்ன 15,000 ரூபா லஞ்சம் கேட்குறான். அதுதான் இல்லை. அவனுக்கு குட்கா விற்றவன், பான்பராக் விற்றவன், ஹன்ஸ் விற்றவன் பூரா அங்கே இருக்கிற ஹோல்சேல் கடைக்காரன். எங்கே? நாகர்கோயிலில். அவன் கடைக்கு போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். ஏன் போயிருக்க மாட்டான்? அவன் மாமூல் கொடுத்து அனுப்பிச்சிடுவான், ஸ்டேஷனுக்கே கொடுத்து அனுப்பிச்சிடுவான். இவன் பாவம் மாற்றுத்திறனாளி, அந்த சபரிவர்மை, ஒரு 4 வயசு குழந்தை,
அவன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு அந்த பொட்டி கடையில் விற்கும். 1000 ரூபாய்க்கு விற்றா ஒரு 200 300 கிடைக்கும். இதை வச்சு தான் வாழ்க்கை ஓட்டுறான். இவனை போலீஸ் டீமோடு போயிருக்கான். கண்டிப்பாக இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. போலீஸ் வாகனம், போலீஸ் டீம் எப்படி இன்ஸ்பெக்டர் தெரியாமல் போயிருக்கோம். அப்போ இந்த போல் ஹன்ஸ் விற்கக்கூடிய போதை பொருள் குட்கா வைக்கக்கூடிய நபர்களை வசூல் செய்வது தான் இவர்களுடைய வேலை. நீங்கள் அமைச்சரே மானங்கட்ட பைய விஜயபாஸ்கரை குட்கா வழக்கு இருக்க, அமைச்சரே விற்க சொல்கிறானே. அவர் உயிரோட தானே இருக்கார். அவர் பக்கம் அவர் 1 லட்சம் கோடி வச்சுருக்காரு. எப்படி போலீஸ் போகும் பக்கத்தில்? 1 லட்சம் கோடி வச்சுருக்காருங்க. திருடியே 1 லட்சம் கோடி வச்சுருக்காரு. கேரளாவோட போய் பண்ணிட முடியுமா? அங்கெல்லாம் சுரணை உள்ள உப்பு போட்டு சாப்பிட்றவன், உரப்பு சாப்பிட்றவன் ஆந்திரா தெலுங்கானாவில் செஞ்சிட முடியுமா? ஒருத்தர் திருடியே 1 லட்சம் கோடியை வச்சுட்டு அமைச்சராக சௌரியமாக வர்றான். அவங்கள்ட்ட போய் காலில் விழுந்து அடிமையாக கிடந்து எனக்கு ஏதாவது 2000 கொடுன்னு கேட்குறான். இப்படி ஒரு அடிமை இனம் உலகத்தில் எங்காவது இருக்குமா? இவங்களுக்கு சூடு சுரணை மான மரியாதை சுயமரியாதை எதுவுமே இல்லைன்னா பெரியார் கட்சி ஆரம்பித்தார். சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவாளர் இயக்கம். இதெல்லாம் மண்ணாக போய் பகுத்தறிவுனா கிலோ என்ன விலை, சுயமரியாதை டன் என்ன விலை. இப்போ எவன் ஊழல் பண்ணி மக்களை சுரண்டி கொள்ளையடித்து உயிர்காக்கும் மருந்தில் போலியை போட்டு அவன்தான் இப்போ தலைவனாக தெரிகிறான். அவன்தான் விஜய்க்கு தேவைப்படுகிறார். அவன்தான் வேலுமணி தான். இப்போ பாருங்கள், பேப்பரை திருப்பின எங்கே போட்டாலும் சரி, கோயம்புத்தூர் கார்பரேஷனில் போட்ட அரசு ஊழியர்கள் அத்தனை பேர் தகுதியே இல்லாதவன், அவ்வளோ பேர் நீக்குங்கிறான். அப்போ இந்த அரசு யாரை நம்பி ஓடிட்டு இருந்திருக்கு? வேலுமணி நம்பி ஓடிட்டு இருந்திருக்கு. போலி அதிகாரிகளை நம்பி ஓடிட்டு இருந்திருக்கு. பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலத்தில் கட்டினா பில்டிங் உள்ளே போயிடும். உள்ளே குடியிருக்கிற பூரா மண்ணுக்குள்ளே புதைச்சி செத்து போயிடுவான், சமாதி ஆயிடுவான். போன ஆட்சி அந்த திமுக ஆட்சியில் ஒரு பில்டரு கர்நாடகாவை சேர்ந்த பில்டர்கிட்ட பல கோடியை வாங்கிட்டு அங்கே பில்டிங் கொடுக்குறான். அதே சிஎம்டியை ரத்து பண்ணுறான். கொடுத்தவனும் அவன் தான், ரத்து பண்ணுறவனும் அவன் தான். இது இந்த கேவலம் எங்காவது இருக்கா? கருணாநிதி வீடு முற்றுகையிட வேண்டாமா 1 லட்சம் பேர் போய்? சேகர் பாபு வீடு முற்றுகையிட வேண்டாமா 1 லட்சம் பேர் போய்? எந்த காலத்தையும் அவனை முற்றுகையிட மாட்டான். சுரணை இல்லாத ஒரு கூட்டம். எத்தனை சபரிவர்மனை அடித்து கொண்டாலும் சரி, எத்தனை அஜித்குமார் அடித்து கொண்டாலும் சரி, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் லண்டனில் இருக்கிற அனில் அகர்வாலுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தையே 10 நாள் எழுதி கொடுத்துட்டான் அந்த அமித்ஷாவும் எடப்பாடியும். இங்கே மக்கள் அரசியல் மயப்படுத்த வேண்டும். அரசியல்னால் என்னன்னே தெரியல. அரசியல்னால் சினிமா தேட்டரில் இருக்கிறது தான் அரசியல் நினைக்கிறான். அவன் தான் அரசியல்வாதி நினைக்கிறான். அவன் தான் மக்கள் தலைவனாக நினைக்கிறான். சினிமாவில் நடிக்கிறவன் தான் விஜய் கொக்கோ கோலா படத்தில் அந்த என்ன படம், கத்தி படம், கொக்கோ கோலா எதிர்த்து போராடுறாரு. வெளியில் வந்து 5 கோடி ரூபா வாங்கிட்டு கொக்கோ கோலா குடிக்க சொல்கிறார். அவர் தான் முதலமைச்சர், தங்க முதலமைச்சர். காரணம் அவ்வளவு அசிங்க பிடிச்சவன் அந்த கருணாநிதியும் எடப்பாடியும். கருணாநிதி குடும்பம் அதை ஒழிப்பதற்காகத்தான் விஜயை கண்டுபிடிச்சிருக்கான். விஜய்க்கு இந்த சீட்டுக்கு எப்படி வந்தோன்னு அவருக்கு என்ன தெரியல. எப்படி அமைச்சரானோன்னு அமைச்சர்களுக்கே தெரியல. எப்படி எம்எல்ஏ ஆனாலும் எம்எல்ஏகளுக்கு தெரியல. அப்போது மக்கள் எங்கேயாவது தேடி அலையிறான். எவனாவது தலைவன் கிடைப்பானா? ஒரு காமராஜ் கிடைப்பானா? ஒரு கக்கன் கிடைப்பானா? பெரியார் கிடைப்பானா? தேடி அலையிறான். ஒன்றும் கிடைக்கல. கமலா தேட்டரில் போய் முடிஞ்சு கொண்டு உட்கார வச்சிட்டான். இதுதான் நடக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க குடும்பம் வந்து 2 கோரிக்கையை வந்து அரசுக்கு வைக்கிறாங்க. ஒன்று வந்து அந்த காவல்துறை அதிகாரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை வந்து இந்த பட்டியலில் கொண்டு வரணும், அவங்களுக்கு அதெல்லாம் கைது பண்ணணும். அதாவது அந்த எஸ்ஐ பேர் பிரைட் ப்ராசஸிங், பிரைட்டு ப்ளஸ்ஸிங். அந்த பிரைட் ப்ளஸ்ஸிங்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்காது. ஏன் 10 நாளில் மறந்துடுவான். மேலதிகாரி மீண்டும் சஸ்பெண்டு ரிவோக் பண்ணி போஸ்டிங் போட்டு கொடுத்துருவோம். கரூரில் 41 பேர் இறந்த சம்பவத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அரசு வேலையை வந்து டிவிகே அரசு வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்போ இவர் சபரிவர்மன் இறந்ததுலையும் அவர் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அரசு வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த அரசுக்கு வந்து அவருடைய குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுப்பதில் என்ன தயக்கம்? 41 பேருக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு அரசனுடைய ஒரு இயலாமையினால் ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு குடும்பமே வந்து நற்கதியாக இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? இல்லை, அதாவது விஜய் ஏன் தயங்குறாருன்னு பல காரணங்கள் இருக்குது. இந்த அரசு குற்றச்சாட்டு உறுதியாயிடும். இந்த அரசு
ஒரு ஜனநாயக அரசு அல்ல, ம் திமுகவுக்கு மாற்று அரசு அல்ல, ம் இது உறுதியாயிரும். அப்போது செஞ்ச தவறு நடந்திருப்பதும் உறுதியாயிரும். இதையெல்லாம் மக்கள் 2 நாளில் 3 நாளில் மறந்துடுவான். இந்த விஜய் அரசு கையாளாகாத அரசுங்கிறது திமுகவை போல தான் இதுவும் இருக்குது. இல்லை, திமுகவை அவர் வந்து இன்னபிலிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிறது அஜித்குமார் விஷயத்தில் வந்து அவரே பேசுகிறார். இப்போ அவருடைய அரசில் இதே விஷயம் தானே நடக்குது. இல்லை, அப்படித்தான் நடக்கும். இதுவே இன்னைக்கு அடுத்த மாதம் நடக்கும், அதுக்கு அடுத்த மாதம் நடக்கும். நம்ம சாமானியர்கள் குறை செய்யப்படுவதை தடுக்கவே முடியாது. சாமானியர்களை பற்றி முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் முதலமைச்சருக்கும் அக்கறையே இல்லை. யாருக்கு அக்கறை? இதே நீங்கள் வசதி படைத்தவன், அதிகாரம் படைத்தவன், அவர்கள் வீட்டில் இது போன்று நடந்தால் அரசு உடனே துள்ளி எழுந்துடும். சாமானியனுக்கான அரசியல் அதிகாரமே இங்கே இல்லை. சாமானியன் நீங்கள் ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் ஸ்லோனிலான ஒரு பெண், ஒரு கல்லூரி மாணவி, ஒரு காவல்துறை அதிகாரி வாய்கள் துப்பாக்கி வச்சு மூளையை வெளியெடுத்தான். நடந்ததா இல்லையா? இந்த அதிகாரி நீ தூக்கில் போட்டிருக்கணும். அந்த காவல்துறை அதிகாரி அவன் துப்பாக்கியும் தூக்கிலே தொங்க விடப்பட்டிருக்க வேண்டாம். தூத்துக்குடி பொது இடத்துல நடந்ததா? அவன் சௌரியமாக இருக்கான். குறிபாத்து சுட்ட அந்த அதிகாரி படமெல்லாம் இருக்குது. அவன் எந்த பாதிப்பும் இல்லை. அப்போது அதிகார வர்க்கத்தினுடைய அடியாட்கள் தான் போலீஸ். அந்த போலீஸை காப்பாற்ற வேண்டும். இதுதான் ஆங்கிலேயன் காலத்து சட்டம். அந்த ஆங்கிலேயன் காலத்து சட்டம் இந்த காவல்துறையை அதிகாரத்துக்கு வருகிற அத்தனை பேரும் தன்னுடைய அடியாளாக மாற்றிடும். அதனால் காவல்துறை அதிகாரிகள் எந்த தவறு செய்தாலும் அரசை காப்பாற்றுவார். அரசு டிஜிபியை காப்பாற்றுவார், உளவுத்துறையை காப்பாற்றுவார், டிஐஜியை காப்பாற்றுவார், எஸ்பியை காப்பாற்றுவார். அப்படி யார் நடவடிக்கை எடுப்பார்? இது சாபக்கேடு. ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் என்பது எல்லாமே ஒரு கண் துடைப்பே தவிர மக்களுக்கான அதிகாரம் வரவே இல்லை. ஓகே, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சாமானியர்களுக்கான பாதிப்பு தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். இருந்தால் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.